வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பழமையும் புதுமையும். பழமையை நாம் எந்த அளவு கொண்டாட வேண்டும், பழமையை எந்த அளவு முன்னிறுத்த வேண்டும், மனிதர்கள் புதுமைகளின் காரணமாக அடைந்த நன்மைகள் என்ன, இதை பற்றி இன்றைக்கு நாம் பேசுவதற்கு பின்னால் ஒரு முக்கியமான சர்ச்சை இருக்கிறது. சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மேற்கத்திய சிந்தனைகள், முக்கியமாக மார்க்சியம் போன்ற சிந்தனைகள் இந்தியாவை சிதைத்து விட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கருத்து உண்மையில் கேலிக்கூத்தானது மட்டுமல்ல, முற்றிலுமாக வரலாற்றிற்கும் யதார்த்தத்திற்கும் புறம்பானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக RSS அல்லது அதை சார்ந்தவர்கள், பாஜகவினர் பழமையை கொண்டாடுகிற ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்கள். பழமையில் நாம் எதை கொண்டாட வேண்டும்? அவர்கள் பழமையை கொண்டாடுவதில் நமக்கென ஒரு மரபு இருக்கிறது என்று சொன்னால், சில பண்பாட்டு வேர்கள் இருக்கிறது என்றால் அதை கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் அந்த பழமையை காட்டி புதுமையை நிராகரிப்பதும், புதுமையினால் இந்தியர்கள் அல்லது மனிதகுலம் அடைந்த நன்மையை நிராகரிப்பதும் அபத்தத்திலும் அபத்தமான ஒரு விஷயம். அவர்கள் ஒரு பழைய இந்தியாவை கனவு காண்கிறார்கள். RN ரவி போன்றவர்கள் அல்லது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய RSS போன்ற அமைப்புகள் அதைத்தான் செய்கின்றன. ஒரு பண்டைய இந்தியா உன்னதமான நிலையில் இருந்தது, சிறப்பாக இருந்தது, எல்லா வளங்களும் பெற்றிருந்தது. ஆனால் பிற்காலத்தில் தான் அவை ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு அது சிதைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்தியர்களிடம் எல்லாமே இருந்தது என்று. நம்மிடம் சில தொன்மையான நாகரிகங்கள் இருந்திருக்கின்றன. அதற்குரிய இடத்தை, அதற்குரிய கௌரவத்தை நாம் கொடுக்கிறோம். உதாரணமாக நாம் கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் அது ஒரு வரலாற்று அறிதல். ஆனால் நாம் போய் எல்லோரும் கீழடி காலத்தில் போய் வாழ வேண்டும் அல்லது கீழடியில் இருந்தது போன்ற ஒரு சமூக யதார்த்தத்திற்கு நாம் சென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அல்லது அந்த காலகட்டத்தில் எல்லாமே தமிழர்களிடம் இருந்தது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்படித்தான் இவர்கள் சொல்லக்கூடிய வேதகால நாகரிகம், ஆரிய பண்பாடு போன்றவற்றை பற்றி இவர்கள் சொல்லக்கூடியவை இருக்கின்றன. இத்தனைக்கும் கீழடி ஆய்வுகளில் ஒரு தொன்மையான நாகரிகம் இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் ஆரிய நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த சான்றுகளும் இல்லை. இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், பண்டைய இந்தியா சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் நவீன இந்தியா எப்படி இருக்கிறது என்பதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நவீன இந்தியாவில் ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு சமத்துவம் இருக்கிறது, தனிமனித உரிமைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துகிறது. இன்னொரு புறம் அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாகவும் நாம் எண்ணற்ற வசதிகளை பெற்றிருக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற மின்சாரம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மருத்துவம், நவீன மருத்துவம், நவீன கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கல்வி என்பது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் உரியதாக இருந்தது. ஆனால் இங்கு மருத்துவமும் கல்வியும் நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சியால், மேற்கத்திய சிந்தனைகளுடைய வளர்ச்சியால் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், அனைவர் கையிலும் தொழில்நுட்ப வசதிகள், அனைவருக்கும் மின்சாரம் என்றெல்லாம் பேசுகிறோமே, அதோடு தனிமனிதர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய எல்லா சமூக கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களும் சட்டத்தால் ரத்து செய்யப்பட்டு தனிமனித உரிமை பாதுகாக்கப்படுகிறது. இதெல்லாம் மேற்கத்திய சிந்தனைகளின் வழியாக இந்தியர்கள் பெற்ற நன்மைகள். அப்படி இருக்கிற போது மேற்கத்திய சிந்தனைகளினுடைய எல்லா நன்மைகளையும் அனுபவித்து கொண்டு ஆங்கிலேயர்கள் அல்லது மேற்குலக சிந்தனைகள் தான் நம்மை அடிமைப்படுத்தின என்று சொல்வது என்பது முற்றிலும் ஒரு பொய்யும் புனை சுருட்டுமே தவிர வேறு ஒன்றுமல்ல. இன்றைக்கு இந்தியாவில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மேற்கத்திய சிந்தனைகளும் மேற்கத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அது சார்ந்த நாகரிக வளர்ச்சியும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பண்டைய இந்தியாவில் அடிமைத்தனம் இருந்தது, பெண்ணடிமைத்தனம் இருந்தது, பாலிய விவாகம் இருந்தது, உடன்கட்டை ஏறுதல் இருந்தது, நரபலி கொடுத்தது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. மனிதர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். எப்படி நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளிகளாக பெரும்பான்மை மக்கள் இருந்தார்கள். போர்களில் மக்கள் இடையறாது மடிந்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால்தான் ஆளுநர் ரவி போன்றவர்களுடைய பண்டைய இந்தியா குறித்த கருத்தாக்கங்கள் எவ்வளவு பொய்யானவை, போலியானவை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கிற போது நாம் பழங்காலத்தை அறிவதும் நவீனத்துவத்தை மேலும் வளர்த்தெடுப்பதும் மிக மிக முக்கியம். பழம்பெருமை என்ற பெயரில் நம்மை பின்னோக்கி செலுத்துபவர்களுக்கு பற்றி நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7% மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7% மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா, 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா, 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, அப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம்
மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க. அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு. ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை. அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுறோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இருந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவை 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழைய தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே என்று பாகப்பிரிவினை என்கிற பழைய படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். பொதுவாக உலகம் நம்புவது அதுதான். ஒற்றுமை என்பது வலிமை, வேற்றுமை என்பது பலவீனம். இதுதான் பொதுவான கருத்து. ஆனால் எப்போதும் எந்த ஒரு பொதுவான கருத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. சில நேரங்களில் நாம் மாற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக இன்னொரு மாற்று சிந்தனையையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அண்மையில் நான் ஒரு ஜென் மதத்து கதையை குறிப்பிட்டேன். அந்த ஜென் பௌத்தத்தினுடைய கதை, எந்த ஒன்றையும் இழந்த பிறகுதான் அதன் மதிப்பை நாம் உணர்வோம். இருக்கிற வரையில் அதன் மதிப்பு நமக்கு தெரியாது. எந்த ஒன்றையும் இழப்பது நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும் என்று நான் சொன்னபோது ஒரு நண்பர் எனக்கு அதில் விடை எழுதியிருந்தார். அப்படி இல்லை, சில நேரங்களில் சிலவற்றை இழக்கும்போது நிம்மதி வருகிறது என்றார். அது அவர் வாழ்வில் நடந்த ஒரு துயரம் என்பதை நான் அறிவேன். மிகப்பெரிய துன்பங்களுக்கு இடையில் சேர்ந்திருந்த இருவர் பிரிந்ததற்கு பிறகு இழந்த பின் எனக்கு நிம்மதி வருகிறது என்றார். அது விதி விலக்கு தான். அப்படித்தான் ஒற்றுமை வலிமைதான். ஆனால் யாரோடு ஒற்றுமை என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பிரிதல் என்பது தீமைதான். ஆனால் யாரை விட்டு பிரிதல் என்கிற கேள்வியும் இருக்கிறது. யாரோடு சேரக்கூடாதோ கூடா நட்பு
கேடாய் முடியும் என்று நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. கூடா நட்பை நாம் ஒற்றுமை என்று கருத முடியாது. இவரோடு நாம் சேர்ந்திருப்பது வலிமையும் ஆகாது. எப்போது அது வலிமையாகும்? அந்த கூடா நட்பை விட்டு பிரிவது வலிமை. பிரிந்து போவதும் சில நேரத்தில் வலிமை. அதே போல சேரக்கூடாதவர்களோடு சேர்வது என்பது பலவீனம். ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் எண்ணிக்கையை வைத்தே கணக்கு பார்க்க முடியாது. அதுவும் அரசியலில் அது பல நேரங்களில் எதிராக இருக்கும். ஒரு 3 கட்சிகள் சேருகிற போது 3 கட்சிகளின் வாக்குகளும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துவிடும் என்று கூற முடியாது. இந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் இருக்கலாம், இன்னொரு கட்சிக்கு இன்னொரு சதவீதம் வாக்குகள் இருக்கலாம். ஆனால் 2 பேரும் சேருகிற போது அவை 2ம் கூட்டுதலாக வருவதில்லை. அதனாலேயே பிரிந்து போகிற வாக்குகளும் உண்டு. 3ம் 4ம் 7 என்பது கணக்கில் எப்போதும் 7 தான். அது ஒரு நாளும் மாறாது. ஆனால் அரசியலில் 3% 4% உள்ள 2 கட்சிகள் சேர்ந்து வெறும் 5% அல்லது 2% கூட அந்த வாக்குகள் குறைந்து போய்விடும். காரணம், நீங்கள் யாரோடு ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்பது பெரிய கேள்வி. இது அரசியலில் மட்டுமல்ல, சமூகத்திற்கும் பொருந்தும், நட்புக்கும் பொருந்தும், சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் யாரோடெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லோரோடும் ஒற்றுமையாக இருப்பது அல்லது எல்லோருக்கும் நல்லவராக இருப்பது என்பதெல்லாம் அடிப்படையில் சரியானதில்லை என்பதுதான். எல்லோருக்கும் நல்லவராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாருக்கும் உண்மையாக இல்லை என்பதுதான் அதனுடைய உட்பொருள். இப்படியும் ஒரு சிந்தனை உண்டு. எல்லோருக்கும் நல்லவன் என்று யாரையாவது பாராட்டினால் அது மிகப்பெரிய பாராட்டுதல் என்று நாம் கருதுகிறோம். உண்மையாக அது பாராட்டுதல் அல்ல. என்றைக்கும் யார் ஒருவரும் ஏதேனும் ஒரு கருத்தை சார்ந்து ஒரு பக்கத்திலே தான் இருக்க முடியும். எனவே இவர்களுக்கு நல்லவராக இருந்தால் அவர்களுக்கு தீயவராகத்தான் இருப்பார். 2 பேருக்குமே அவர் நல்லவராக இருக்கிறார், 2 பேரும் அவரை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர் உண்மையானவராக இல்லை. இவர்களையும் அவர்களையும் அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். இப்படி இந்த சிந்தனைகளிலும் சில விதிவிலக்குகள் உண்டு. பொதுவான விதி என்பதுதான் மிக பெரும்பான்மையான நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. ஆனால் அந்த விதிகளிலிருந்து விதிவிலக்குகளும் உண்டு. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கேள்விக்கும் உலகத்தில் ஒரே ஒரு பதில்தான் உண்டு என்று கருதிவிடக்கூடாது. சில நேரங்களில் ஒரே கேள்விக்கு வேறு வேறு சரியான விடைகளும் இருக்கக்கூடும் என்பதைத்தான் இதுபோன்ற மாற்று சிந்தனைகள் நமக்கு உணர்த்துகின்றன. சிந்தனைகள் மிக மிக தேவையானவை. மாற்று சிந்தனைகளும் நம்முடைய சிந்தனைகளுக்கு கூடுதல் வலிவூட்டும்.